அண்ட் லாஸ்ட் வீடியோல எடிமாவும் பெட்டிங் அண்ட் நான் பெட்டிங் எடிமாவும் எடிமா அசஸ்மெண்ட் ஸ்கேலும் பார்த்துருந்தோம். பீடில் எடிமா பத்தி பேசவே இல்லையே, அதுக்கான வீடியோ தான் அது. வெல்கம் டு லேர்ன் வித் ஸ்வீட்டி சீரிஸ் எபிசோட் நம்பர் 3. இந்த வீடியோல நம்ம பீடில் எடிமா பார்க்க போறோம். வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் இருக்கு. வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீடில் எடிமா அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி நமக்கு எடிமா தான் எனக்கு தெரியும். அப்நார்மலா ஃப்ளூயிட் வந்து டிஷ்யூஸ்ல கலெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதான் எடிமா. ஸோ பீடில் எடிமா அப்படின்னா இந்த அப்நார்மல் ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து கால்ல மட்டும் இருக்கும், அதாவது லோவர் லிம்ஸ்ல மட்டும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம பீடில் எடிமா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லெக்ல அப்நார்மலா கலெக்ட் ஆயிருக்க ஃப்ளூயிட் இல்ல எந்த பீடில் எடிமாவும் பிட்டிங் ஆர் நான் பிட்டிங்கா இருக்கலாம். அழுத்தும் போது குழி விழுந்துச்சுன்னா எஸ் பிட்டிங் எடிமா, குழி விழுகல அப்படின்னா நான் பிட்டிங் எடிமா. அப்புறம் இந்த பீடில் எடிமா யூனிலேட்ரல் அல்லது பைலேட்ரலா இருக்கலாம். ஒரு கால் மட்டும் வீங்கி இருந்துச்சு அப்படின்னா யூனிலேட்ரல், 2 காலும் வீங்கி இருந்துச்சு அப்படின்னா பைலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஒரு எடிமா பேஷண்ட்ஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம அது பிட்டிங்கா நான் பிட்டிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாலே எந்த காசால வந்திருக்கும் அப்படின்றத நம்மளால ஓரளவு கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது பீடில் எடிமாவா இருந்துச்சுன்னா அது வந்து பைலேட்ரலா யூனிலேட்ரலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பிட்டிங் எடிமா தான் அந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்குன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி எந்த கிரேடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அவ்வளவுதான் எடிமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே எடிமா பேஷண்ட்ஸ் பார்த்தா இந்த அசஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட்னஸா நீங்க மாறிடலாம். இந்த லேர்ன் வித் ஸ்வீட்டி சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட உங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வீடியோ வரும். ஹாப்பி நர்சிங். பாய்.